ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கணத்திற்குரிய பாத்திரங்கள், ஒவ்வொரு நபர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஹீரோஸ் ஆஃப் பைபிள் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். அந்த கணத்திற்குரிய பாத்திரங்கள்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்போது தங்களை எப்படி காட்டிக்கொண்டார்கள் அப்படின்றத இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். How did people addressed themselves before God? தேவனுக்கு முன்பாக, சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு முன்பாக தங்களை எப்படி காட்டிக்கொண்டார்கள் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தங்களை கர்த்தருக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, பரதேசியா இருக்கிறோம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் உண்டு, ஆனால் அதை எடுக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். பரதேசியாக இருந்த இந்த ஊரில், இந்த நாட்டில். ஆனால் வேதம் சொல்லுது சீமானாக இருந்தான் ஆபிரகாம். ஆமேன்னு சொல்லலாமா? பரதேசினா ஒரு ஃபாரினர்னு அர்த்தம். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, நாடோடி மாதிரி அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இடம் பெயர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அது பேர் தான் பரதேசி. நம்ம ஊரில் திட்டுற வார்த்தை கிடையாது அது. ஆமேன். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, பரதேசியாக இந்த உலகத்தில் இருக்கோம், எங்களுக்குன்னு ஒரு கூடாரம் இல்லை, பரலோக கூடாரம் போதும்னு சொல்லி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தங்களை ஆண்டவருக்கு முன்பாக அட்ரஸ் தன்னை குறித்து சொல்லி கொண்டார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? பார்வோன் கேட்குறார், ஒரு முறை யாக்கோபை பார்த்து கேட்குறார். யோசேப்பு கூப்பிட்டு போகிறார் யாக்கோபை பார்வோன் இடத்துல. அப்போ பார்வோன் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்குறாரு. வயசான பெரியவரே, உங்களுக்கு என்ன வயசு? அப்போ அவர் சொல்கிறாரு, பரதேசியாக இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் உலகத்தில், பூமியில். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆமேன். அது 100 வயசுக்கு மேலே சொல்லுவார், 117 ஏதோ சொல்வார் கரெக்டாக. சொல்லிவிட்டு இன்னும் எங்கள் தகப்பன் மார்கள் எட்டுன வயசுக்கு நான் வரலை அப்படின்னு. ஆமேன். ஹல்லேலூயா. அப்போது அவங்க அட்ரஸ் பண்ணது எப்படின்னா, பரதேசியாக இந்த உலகத்தில் வாழ்கிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? எனக்குன்னு ஒன்றும் இல்லை, எல்லாமே நேசு தான். ஆமேன். இந்த உலகத்தில் வீடு வாசல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் நமக்காக மறுமையில் ஒரு வீடை, நித்திய வீடை வச்சிருக்கிறாரு. ஆமேன். கரங்களை உயர்த்தி வர ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தங்களை காமிச்சு கொள்கிறாங்க ஆண்டவருக்கு முன்னாடி. ஏசையா பாருங்க என்ன சொல்கிறார் ஆண்டவருக்கு முன்னாடி. ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷங்களுக்கு நடுவில் வாழ்கிறேன், அதமானேன்றாரு. முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, நம்ம ஊர் பாஷைன்னா சோழி முடிஞ்சிச்சு அப்படின்வாங்களா, அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி அதிகாரத்தெல்லாம் ராஜாவை பார்த்து, நீ உனக்கையோ, போலீஸ் ஆஃபீஸராக உனக்கையோ, மந்திரிமாரா உனக்கையோ, நீ சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது பண்ணலை, இது பண்ணலைன்னு எல்லாரையும் சொல்லிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் போது, ஐயோ நான் அதமானேன்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி நடுங்கிற ஒரு தேவ மனுஷன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா தான் கை தட்டுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹalleluya. இப்படி பலரும் பல விதத்தில் தன்னை கர்த்தருக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துனுடைய பாதரட்சையின் செருப்பின் வார அவிழ்க்கிறது கூட தகுதி இல்லை. பாருங்க, ஒரு விரதமான சாப்பாடு, ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்ஸு, புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அனாந்திரத்தில் தங்கியிருக்கிற மனுஷன், முழுக்க முழுக்க கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறாரு, நான் அவரோட செருப்பை கூட கலட்டுறதுக்கு எனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை, என்ன ஒரு தாழ்மை. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தருக்கு முன்பாக தன்னை காட்டிக்கொள்கிறார்கள். யோவான் என்ன சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்துனுடைய மார்பில் சாய்ந்திருக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவருடைய மகிமையான அந்த கிருபையை பார்த்ததோட, அந்த பரலோக தரிசனத்தை பார்த்தோன்னே, அவர் மார்பில் சாய்ந்துட்டு இருந்தேன் யோவான் சுவிசேஷத்தில் எழுதினவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறார், சாஷ்டாங்கமாய் நான் ஆண்டவருக்கு முன்பதாக விழுந்து வணங்கினேன். அப்போ தன்னை எல்லாரும் தேவ சமூகத்துக்கு முன்னாடி ரொம்ப 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 தாழ்மைப்படுத்தி காமிக்கிறத பார்க்க முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். நம்ம தாவீது என்ன சொன்னாரு? ஆமென். பாடுவோமே. இந்த
இந்த தெல்லு கரங்களை தட்டி. பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. Thank you, Lord. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவளாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பன் என கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நண்பன் என கையில, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உங்களை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உங்களை நினைக்குது. 1 சாமுவேல் 26:20 அந்த வசனம் சொல்லுது, தேவ சமூகத்துல நிற்கிற நான் தெல்லுப்பூச்சியை தேடியா வந்தீர் அப்படின்னு. இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக நான் மரணம் அடையாம இருப்பேன். மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல, கௌதாரிய வேட்டையாடுறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேடி வந்தீரோ என்றான். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல தாவீது தன்னை எப்படி காமிச்சு கொண்டானா, தெல்லுப்பூச்சின்னு காமிச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம ஊரில் தெல்லுப்பூச்சி எப்படி இருக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. தெல்லுப்பூச்சி பிக்சர் எப்படி இருக்கும்னு இருந்தால் போடுங்க. தாவீத கர்த்தர் ராஜாவா பார்த்தாரு. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக தாவீது தன்னை ஒரு தெல்லுப்பூச்சியாக பார்த்தான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீத ஆண்டவர் கண்டார் அப்படின்னு வசனம் சொல்லு. இருதயத்துக்கு ஏற்றவன்னா ஆண்டவரோட இருதயத்தை எல்லாம் ரீட் பண்ணிட்டாரா? இல்லை, ஆண்டவருக்கு பிடிச்சமானதை செய்தார். கர்த்தரை தேடுற ஒரு மனுஷன் அதுதான் இருதயத்துக்கு ஏற்றவன். கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே ஆமேன்னு சொல்லலாமா? ஏதோ வாரம் எட்டி பார்த்துட்டு போகிறதில்ல, ஞாயிற்றுக்கிழமை தோறும் எட்டி பார்த்து போகிறதில்ல. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிற இருதயம் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறாரு பாருங்க, அதுதான் இருதயத்துக்கு ஏற்றவன். இதுதான் தெல்லுப்பூச்சி போல். ஒரு தெல்லுப்பூச்சி போல் என் வாழ்க்கைன்னு அப்படின்னா ஒரு நாள் அப்படி நசுங்கினா முடிஞ்சு போச்சு. நம்ம ஊரில் மூட்டைப்பூச்சின்னு சொல்லலாம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று, இல்லை ஈசல் பூச்சி மாதிரி வச்சுக்கலாம். தெல்லுப்பூச்சி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது பைபிளில் உள்ள எல்லாருமே தங்களை எப்படி அட்ரஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம்ல. என்ன பாருங்கள், உங்களுக்கு நேரம் ஆவியானவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி உங்களை எப்படி அட்ரஸ் பண்ணிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வளோ பேர் திரளான சாட்சி நமக்கு முன்னாடி இருக்கு. ஆனால் நம்ம ஹவு டு யூ அட்ரஸ்? ஆண்டவருக்கு முன்னாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்னாடி, எல்லாவற்றிலும் சிறந்தவருக்கு முன்னாடி, சிருஷ்டிகர்த்தருக்கு முன்னாடி நீங்கள் உங்களை எப்படி காட்டிக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கிழிஞ்ச சட்டையாக போட்டு போவீங்க, டிப்டாப்பாக போவீங்க, இருக்கிறதுலே நல்ல உடைய. ஏன்னா யூ ஷுட் ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் பிஃபோர் ஹையர் அஃபீஷியல். பெரிய ஆட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் உங்களுக்கு நாளைக்கு கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதுலே எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது முதலமைச்சரை பார்த்து செத்து போயிடணும்னு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். என்னவோ பயங்கரமாக எல்லாத்தையும் பண்ணிட்டு முன்னாடி நிற்பீங்களா இல்லையா? ஆமான்னு சொல்லலாமா? அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்னாடி 5 வருஷம் இருக்கிறவங்களுக்கே இப்படி நடுங்குறீங்களே, பயப்படுறீங்களே, ஆசையாக இருக்கீங்களே. ஆனால் யுக யுகமாய் இந்த உலகத்தை அரசாளுகிற, இந்த உலகத்தை ஆண்டு வருகிற, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற, அவர் சித்தத்தை இந்த பூமி உருண்டையில் உருவாக்கி நடத்துகிற தேவனுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறீங்க? யூ ப்ரெசன்ட் பிஃபோர் காட் தி ஆல்மைட்டி. ஹல்லேலூயா. நம்ம எப்படி காட்டிக்கொள்கிறோம்? இதை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? 3 காரியம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை காட்டிக்கொள்ளணும்.
ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? இதுவரையும் நம்ம எப்படி ஜெபிச்சோம், அதில் என்னெல்லாம் தப்பு, இனி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்கணும், ஹவ் ஷுட் வி ஸ்டாண்ட் பிஃபோர் த காட் ஆல்மைட்டி அப்படின்றத நம்ம வேகமாய் பார்க்க போகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அழமான உவமை சொல்கிறார்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 எல்லாருக்கும் தெரிஞ்சது. 10, 11, 12 வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன். 2 கைண்ட் ஆஃப் பீப்புள் இங்கே பார்க்க போகிறோம். ஆமேன். ஒருவன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் யார்? மனுஷர்களால் அங்கீகரிக்கப்பட்டவன். ஆமேன் ஆமென். மனுஷர்களுக்கு பரிசேயன்னா ஒரு பெரிய ஒரு உயர்வான எண்ணம் உண்டு. ஆயக்காரன் யார்? மனுஷர்களால புறக்கணிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 kind of people come to church. தேவாலயத்துக்கு 2 விதமான ஜனங்கள் வருவாங்க. ஆனால் இப்போ விதவிதமான ஜனங்கள் வராங்க, அது வேறு விஷயம். அப்போது 2 விதமான ஜனங்கள் வருவாங்க. ஒன்று பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரன். அடுத்த வசனம். பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் நிற்கிறானே ஒருத்தன், அவனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ ஆண்டவர் அவனோட தாட் ப்ராசஸை வெளியில் காமிக்கிறார் நமக்கு. ஆமேன். வசனம் சொல்லுது, அவன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான், சத்தமாக பேசலை. அவனுக்குள்ளே ஜெபம் பண்ணது தான் ஆண்டவர் அப்படி எழுதி வச்சிருக்காரு. அப்படி. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, இல்லை சத்தமாக ஜெபம் பண்ணாலும் சரி, உங்களை முழுசும் ரீட் பண்ணி பார்க்குறாரு. இது என்னென்னா, இட்ஸ் ஜஸ்ட் கம்பேரிங் அதர் பீப்புள். அவன் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதே அவனை வச்சு கம்பேர் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். ஏன்? நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் இவன் ஸ்தோத்திரிக்கிறது எப்படின்னா, அவனை மாதிரி இல்லை, நான் இவனை மாதிரி இல்லை, நான் தான் பெரிய ஆளாக்கும், என்ன மாதிரி யாரும் இல்லையாக்கும், என்ன மாதிரி கடவுளை தேடுறதுக்கு யார் உண்டு அப்படின்ற பெருமை. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். சட்டமா 2 தடவை உபவாசிக்கிறேன், எல்லாத்துலேயும் காசு கொடுத்துட்றேன், தசம்பம் கொடுத்துட்றேன், காணிக்கையெல்லாம் கரெக்டாக போட்டுடுறேன். ஏன்னா ஆண்டவர் உங்ககிட்ட தசமம் வாங்கி உங்ககிட்ட காணிக்கை வாங்கி தான் அவருக்கு வாழணுமா என்ன? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ நம்ம உங்கள் நீதியை பெருசாக்காதீங்க. உங்கள் நீதி வெறும் கழுது, என்ன சொல்கிறது, அது கந்த துணி அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென். நீதி செய்யுங்கள், நீதியை பிரஸ்தாபப்படுத்தாதிருங்க. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, நீதி செய்யுங்க, நீதியை பெருமை பாராட்டாதீங்க. பவுல் சொல்றாரு, நான் பெருமை பாராட்ட எனக்கு ஒண்ணுமே இல்லை, உலகத்தையே கலக்கின மனுஷன், எல்லா அப்போஸ்தலரோடையும் கிங் அவர் சொல்றார், அகால பிறவி போல என்னை. ஆண்டவருக்கு முன்னாடி அவர் எப்படி காட்டிக்கொள்கிறாருன்னா, அகால பிறவி அப்படின்னா என்ன அண்ணா, அதிசய பிறவி. இன்னும் என்ன சொல்கிறது, ரொம்ப 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 டீப் டவுன் டு அர்த் போய் சொல்கிறாரு, பிரதான பாவிகளிலும் பிரதான. இப்போல்லாம் ஒரு ட்ரெண்ட் இருக்குது தெரியுமா பிரசங்கத்தில், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாவின்னு சொல்லக்கூடாது, ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டீங்க, அதுக்காக நீ வீட்டில் பார்த்துட்டு வந்த படத்தை வச்சுக்கிட்டு நீ பாவி இல்லைன்னு சொல்லுவியா? ஹல்லேலூயா. செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தொடச்சிட்டு நான் ஆண்டவரே உங்கள் புள்ள வந்திருக்கேன், ராஜா விட்டு புள்ள வந்திருக்கேன், இருந்துட்டு போ. அவர் சமூகத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? தாழ்மையுள்ள சிந்தை இருக்குதா? நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்துட்டாங்கன்னா அப்படி ஒரு பெருமை மண்டையில் ஏறிடும். நம்ம ஊரில் அழகாக பேர் வச்சுருக்காங்க, என்ன மண்டகனம், தலையில் ஏறிடும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். நம்ம கர்த்தர் கிருபையில் 35 வருஷமாக ஊழியத்தை செஞ்சுட்டு பொறுமையாக நம்ம போனால் கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளையே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரியும், நீங்கள் என்ன, நீ யார் எனக்கு சொல்கிறது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி ஹவு டு யூ அட்ரஸ்? தாழ்மையுள்ள சிந்தை இருக்கா? ஆமேன்னு சொல்லலாமா? இந்த பெருமை புத்தி அப்பப்போ தலை காட்டும், மேட்டிமை அப்பப்போ காமிக்கும்.
யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். ஆமேன்னு சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்களா. இவன் எப்படி ஜெபம் பண்ணினா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரை பார்க்கறது கூட எனக்கு துணிச்சல் இல்லை, எனக்கு துணிவில்லை ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு தன் மார்பிலை அடித்துக்கொண்டு மார்பில் அடிச்சுக்கிட்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன், அல்லேலூயா. அப்ப அதுக்காக டெய்லி வந்து பாவியாக என்மேல் கிருபையாயிரும்ன்ற வசனத்தையே சொல்லிட்டு இருக்காதீங்க, அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க சிச்சுவேஷன் என்னவோ அதை கர்த்தருக்கு சொன்னா போதும். ஆனா நீங்க தாழ்மையுள்ள சிந்தையா இருக்கிறீங்க என்பதை தேவன் தூரத்துல இருந்து அறிகிறார். ஆமேன். பெருமை உள்ளவனுக்கோ எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மேட்டிமையானவனை தூரத்துலேருந்து அறிகிறார், பக்கத்திலே சேர்த்துக்க மாட்டார். நீ அங்கேயே நின்று அப்படியே கிளம்பு அப்படின்றவர். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அதிலே அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். அப்போ மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவன் அல்ல, மனுஷனால புறக்கணிக்கப்பட்டவன் தான் நீதிமானாக்கப்பட்டவனாய். நீ பாவின்றதுனால நீ நீதிமான் அல்லன்னு அர்த்தம் அல்ல. நீ யார் என்பதை கர்த்தருக்கு சரியாய் சொல்லுங்க. உங்க இருதயத்துள்ள தாழ்மைய தேவன் அறியணும். ஹல்லேலூயா. மாய்மாலமான ஜெபம் வேணாம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவருக்கு தெரியும், பாஸ்டருக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிற விசுவாசிக்கு தெரியாது, குடும்பத்துல இருக்கிற வீட்டாருக்கு தெரியாது உங்க இருதயத்தின் பெருமையா தாழ்மையா என்பதை வகையறுக்கிறவர், அதை சீர்தூக்கி பார்க்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இதயத்தில் கை வச்சு கேட்போம்மா, ஆண்டவரே தாழ்மையுள்ள சிந்தை எனக்கு வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்னாடி ஹவு டு யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப்? ஆண்டவரே சடங்காச்சாரமாக இல்லை. ஆமாம், பரிசேயன் வந்து பெருமையாக பேச்சு பேசினா மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டான், சடங்காச்சாரமாய் ஆண்டவருக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தான். ஆயக்காரனோ மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டான், ஆண்டவர் சமூகத்தை கூட பார்க்க துணியாதவனாக இருந்தான், தன்னை பாவின்னு அட்ரஸ் பண்ணிக்கிட்டான், தன்னை தாழ்த்தினான். நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், சில நேரம் மனுஷர்கள் ரெண்டாவது வரேன் அதுக்கு முன்னாடி, சில நேரம் மனுஷர்களுடைய அங்கீகாரம் இல்லைன்னா இட் இஸ் ஓகே. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பேர் பார்த்துருக்கேன், எனக்கு முன்னாடி சிஸ்டர் அப்படின்னு பயங்கரமாக சொல்லுவாங்க, பின்னாடி போய் ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனால் இப்போ என்னன்னா, கர்த்தர் என் மேலே அபிஷேகத்தை கொடுத்து சும்மா போகிற வரவங்கெல்லாம் இங்கே நிற்க வச்சு பார்க்க மாட்டார். ஆண்டவர் ஒரு தனித்துவமாய் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவர் அங்கீகரித்ததுனால என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு முன்னாடி நிற்கிறேன்றது எனக்கு முக்கியம் இல்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்னாடி நிற்கிறேன் என்பதுதான் என்னுடைய இருதயத்தில் தேவன் போட்ட காரியம், சத்தியம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? டோன்ட் கோ பிஹைண்ட் பீப்புளோட ரெகக்னேஷனுக்காக பின்னாடி போக வேணாம். நான் நிறைய சொல்வேன், சில இதெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் ஆயிருந்தேன்னா இங்கே நேரம் கூட்டம் அள்ளும். நான் லவ் ஓகேன்றதுன்னா இன்னும் நிறைய இடம் பத்தாது. நோன்னு சொன்னதுனால நிறைய பேர் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ என்ன கேட்குறது, நீங்களும் போய்விட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இட்ஸ் ஓகே, எனக்கு ஆண்டவர் இருந்தால் போதும், அவர் அங்கீகாரம் தான் முக்கியம். இன்னைக்கு நல்லவன் சொல்கிற அதே வாய் நாளை கெட்டவன் சொல்லிட்டு போயிடும். என்னை பார்க்கிறவர் அவர், என் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் அவர். நான் வந்து மற்றவங்களுக்காக நம்ம நிற்கணும்னு அவசியமே இல்லை. டோன்ட் சர்ச் ஃபார் மனுஷனுடைய அங்கீகாரத்துக்காக நிற்காதீங்க, சர்ச் ஃபார் காட்ஸ் ரெகக்னேஷன். ஆமேன். தேவன் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாரா, அது மோர் தென் இனஃப். ஆமேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், நம்பர் 1 தாழ்மைப்படணும். ஆமேன் சொல்லலாமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஆமேன்.
உயர்ந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரெண்டாவது காரியம், டெல் த ட்ரூத். ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? உண்மையை பேசுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ரொம்ப வருஷம் நான்லாம் அப்போ ஆரம்ப காலத்தில் ஜபம்னாலே முட்டி போட்டு உட்காந்துட்டு, ஆண்டவரே நான் உமக்கு உண்மை உள்ளவளாக இருப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் உமக்கு அப்படி செய்வேன் ஆண்டவரே, உமக்கு இப்படி செய்வேன் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக என்ன சொல்கிறது, அறிக்கை எல்லாத்தையும் சொல்கிறது. நம்ம மனசில் அதாவது சிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும், அங்கே 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 பயங்கர மோசமாக இருக்கும் சிச்சுவேஷன். ஆனால் நம்ம அப்படியே உட்காந்துட்டு அப்படியே விசுவாச அறிக்கையாக அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்கும். எங்கே முட்டி போட்டோம்னு அப்படியே தானாக அப்படியே வார்த்தையெல்லாம் வரும், வசனம்லாம் ஞாபகம் வரும். எல்லா வசனத்தையும் வச்சு சூப்பராக ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சந்தோஷம், ஆண்டவருக்கு வந்து சந்தோஷப்படுத்திட்டோம். ஹல்லேலூயா. பல நாள் அப்படி ஓடினேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீயா இருந்தால் போதும். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? நீயா இரு, டெல் த ட்ரூத். இதான் ஆண்டவர் எனக்கு சிச்சுவேஷனு. நன்மை பெற்றாங்கப்பா, இன்னைக்கு நம்மளே கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே அவங்க பேசின வார்த்தை, அவங்க செஞ்ச காரியம் என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எவ்ரிதிங். என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியல ஆண்டவரே, என்ன செய்யறது? எல்லாத்தையும் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? இது எப்படி செய்கிறது ஆண்டவரே? எனக்கு புத்தி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை. மோசே ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது என்ன சொன்னார் அவர்? மந்த நாவு, திக்குவாயன். அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி டெல் த ட்ரூத். நீங்கள் யாருன்றதை சொல்லுங்க. நீங்கள் மிகைப்படுத்தி பேசணும்னு அவசியமே கிடையாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். இப்போல்லாம் போய் எப்படி தான் சொல்கிறது, இந்த ஆடை எப்படி நடத்துறதுனே தெரில ஆண்டவரே. பயமாக இருந்தால் சொல்லுங்க, பயமாக இருக்குது ஆண்டவரே. நான்லாம் ரொம்ப வருஷமாக ஆண்டவருக்கு முன்னாடி போய் பயமாக இருக்குன்னு சொல்லவே இல்லை. நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே சொல்லிட்டு வந்து இங்கே பயப்படுவேன். நான் சொல்லட்டா, டெல் த ட்ரூத். ஆமென். அழகான ஒரு பாடல் உண்டுல்ல, நான். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென் ஜீசஸ். ஜீசஸ், நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேலே கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 12:3. எரேமியா சொல்றார் பாருங்க, இஸ் ஜஸ்ட் டெல்லிங் த சிச்சுவேஷன் டு காட். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் போதும். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. எரேமியாவோட புலம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை இப்படி பேசுகிறாங்க ஆண்டவரே, அவன் அப்படி பேசுகிறான் ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படி எல்லாத்தையும் சொல்லிடுவார். நான் கேட்குறேன், ஆண்டவருக்கு உங்கள் சூழ்நிலை தெரியாதா? ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் வந்து சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா ஒரு நல்ல தகப்பன், நல்ல தாய். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுன்னா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி உட்கார வச்சு நடந்ததெல்லாம் சொல்லும். பார்த்துருக்கீங்களா? குட்டி சின்னதாக இருக்க வரைக்கும் எல்லாம் சொல்லும். பாய்ஸ்னால் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எப்படி இருந்துச்சு? ஒரே வார்த்தை, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான்.
பொண்ணுங்க வந்துச்சு வச்சுக்கோ, போனேன்னா நின்னேன்னா திரும்பினேன்னா அவங்க பார்த்தாங்களா, அவங்க பேசுனாங்களா, அவங்க அப்படி சொன்னாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? நமக்கு தெரியும் இப்படி தான் நடந்திருக்கும், இது திருப்பி அதையும் திருப்பி கேட்கணும் நம்ம கதை. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. மதர்ஸ்க்கு தெரியும். ஆமென். அம்மாக்களுக்கு தெரியும். என் மகள்லாம் என்னை விடவே மாட்டா. அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நைட்டு சரி சொல்லு, இங்கே தான் பேசுகிறது, வீட்டுக்கு போனால் அமைதியாக அவங்க பேசுகிறதா நம்ம கேட்கணும். சில டைம் இப்படி திரும்பினாலும் திருப்பி வச்சு இப்படி திருப்பி வச்சு முகத்தை திருப்பி வச்சு சொல்கிறது கேட்குறீங்களா? கேட்குறேன் கேட்குறேன். ஆமேன்னு சொல்லலாம். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்பாவும் அப்படி தான் எதிர்பார்க்குறாரு, தகப்பன் அப்படி தான் எதிர்பார்க்குறாரு. என் பிள்ளை எல்லாத்தையும் வந்து சொல்லணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எல்லாத்தையும் விவரித்து எல்லாத்தையும் அழகாக என்கிட்ட வந்து சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறதில்ல மணிக்கணக்காக ஃபோனை போட்டு நாருக்கிட்ட இல்லை யாருக்கிட்ட யாரோ கிட்ட சொல்லி 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 ஆதங்கப்படுத்தி சில பேர் வாயிலேருந்து அப்படியே ஒளறி கொட்டுறது. இதை தான் இவங்கள்ட்ட சொல்லணுன்ற புத்தியே கிடையாது. நீ மணிக்கணக்காக யார்கிட்டையோ சொல்கிறியே, நாளைக்கு அவங்க உன்னை சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, கை கொட்டி சிரிப்பான் உலகம். ஆமேன்னு சொல்லலாமா? யாரும் இருதயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க அவரை தவிர. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட மணிக்கணக்காக சொல்லுங்கள். டெல் த ட்ரூத். என்னன்னு சொல்லுங்கள், என்ன சிச்சுவேஷனோ சொல்லுங்கள், என்ன யோசிக்கிறீங்களோ சொல்லுங்கள், என்ன நடக்குதோ சொல்லுங்கள். அதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 2 காரியம் பார்த்தோம் இல்லையா? வேகமாக சொல்லுங்கள். என்ன பார்த்தோம்? தாழ்மைப்படணும். 2வது உண்மையாக இருக்கணும். ஹம்பிள் யுவர் செல்ஃப், டெல் த ட்ரூத் டு காட். ஆமேன்னு சொல்லலாமா? 3வது கடைசியாக end with a positive note. முடிக்கும் போது ஆண்டவரை மகிமைப்படுத்தி முடிங்க. மகிமைப்படுத்தி முடிங்கன்னு சொல்கிறத விட அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை சொல்லிட்டு முடிங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதுதான் தாவீது பண்ணார். ஆனாலும் கர்த்தாவே, நானும் கர்த்தாவே. நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாமா? இதெல்லாம் நடக்குது, இட் இஸ் ஓகே. ஆனால் நான் உங்கள் பிள்ளைப்பா, ஆனால் நீங்கள் என்னை கைவிடுறது இல்லைப்பா. இது என்னோட சூழ்நிலை, என் சூழ்நிலை ரொம்ப பரிதாபமாக இருக்குது, என் சூழ்நிலை வேதனையாக இருக்குது, என் சூழ்நிலை என்னால் தாங்கிக்க முடியல, என் சூழ்நிலையிலேருந்து என்னால் வெளியில் வர முடியல, என் சூழ்நிலை சிக்கலாக இருக்குது, என் சூழ்நிலை நான் அகப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த சிந்தனையை தகப்பன் நமக்கு தருவாராக. ஆமேன்னு சொல்லலாமா? there are so many verses இருக்குது, நிறைய இருக்குது. ஒன்று மாத்திரம் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 71:10-14. வேகமாக வாசிக்கிறீங்களா? 71:10. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி, என் சத்துருக்கள்லாம் விரோதமாக பேசி, என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை, நிறைய பேர் சேர்ந்து எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், தேவன் அவன் கூட இல்ல, அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். யாரும் அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தேவனே எனக்கு தூரமாகாதே, புலம்புறாரு. ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்க, எனக்கு என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், எனக்கு தீவிரமா வாங்க அப்படின்றாரு. என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், அவங்களுக்கு நீங்க ஜட்ஜ்மெண்ட்டை தந்துருவீங்க, எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானோ எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சிச்சுவேஷன் பேடாக இருக்குது, சிச்சுவேஷன் வித்தியாசமாக இருக்குது, சிச்சுவேஷன் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இல்லை, சிச்சுவேஷன் நீங்கள் ஆசைப்படுறது நடக்கலை. ஆனால் நானும் எப்பொழுதும் நம்பிக்கையாக இருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் என்ற இருதயத்தை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கட்டளையிடுவாராக. டோன்ட் டாக் அபவுட் த சிச்சுவேஷன் டு காட். அதை விட கர்த்தர் பெரியவர் என்பதை சொல்லுங்கன்னு ஏன் சொல்லித்தராங்கன்னா, நம்ம தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் நம்பும்போது, விசுவாசிக்கும் போது அதை அறிக்கை பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. முடியும் போது ஆண்டவரை கஷ்டப்படுத்தி முடிச்சிடாதீங்க. அவர் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை சொல்லி முடிங்க. நான் எப்பவுமே சொல்வேன்ல, ஆண்டவர்கிட்ட ஐ லவ் யூ ஜீசஸ், சாரி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கணும்னு. இதையும் சொல்லுங்கள், நான் மேலே நம்பிக்கையாக இருக்கேன் ஆண்டவரே,
ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம நம்புகிறேன்ப்பா. திருப்பி திருப்பி சொல்லுங்கள், ஐம் ட்ரஸ்டிங் யூ லாட். அடிக்கடி ஆவியானவரை உண்மை தான் சார்ந்திருக்கிறேன், உண்மை தான் நம்புகிறேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்ல 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 கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நித்தமும் செய்ய வல்லவராக இருக்கிறார். வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க, படிக்க நமக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 27:13, 27:13, 31:14, 31:14, 55:16, 55:16. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? ஆமேன். நானாகவே வந்திருக்கிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? நானோ கர்த்தாவேன்னு ஒரு பாடல் உண்டு. ஆனால் நம்ம நானாகவே வந்திருக்கிறேன் என்ற பாடலை வேகமாக எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. நானாகவே வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளேன். நானோ கர்த்தாவே நீரே நம்பிக்கை என்று சொன்னேன். எனக்கு வேற நம்பிக்கை இல்லப்பா இந்த உலகத்துல. மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லை, மருந்து மாத்திரை மேல நம்பிக்கை இல்லை, வக்கீல் மேல, சட்டத்தின் மேல, அரசாங்கத்தின் மேல கூட நம்பிக்கை இல்லை. என் நம்பிக்கை எல்லாம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதே. ஆமேன். அதுவே எனக்கு பெரிய நம்பிக்கை ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன உங்க வாக்கு தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இருதயம் உடைஞ்சிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே தொடுவீராக. ஆனாலும் தேவனே, நீரெந்த நம்பிக்கை, நீரென் துணை, நீரென் கோட்டை, நீரென் நரன், நீரென் துருகம், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொன்னேன் என்கிற ஆண்டவரே வார்த்தை எங்க இருதயத்துல நதியாய் பாய்வதாக, நதியாய் பாய்வதாக. உமக்கு முன்பாக நாங்க தாழ்மைப்பட்டு காட்டிக்க கிருபை செய்யுங்க. உமக்கு முன்பாக நாங்க திறந்த வழியா எல்லாவற்றையும் சொல்லிட உதவி செய்யுங்க. உமக்கு முன்பாக ஆண்டவரே நீர் நல்லவர், நீர்தான் எல்லாம், உங்க மேலதான் நம்பிக்கைன்றதை நாங்க வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை தாங்க ஆண்டவரே. Humble yourself. Tell the truth. End with a positive note. நாம மகிமைப்படட்டும். சமூகத்துல தாழ்த்துவோம். இந்த நாளில உங்க நாம மகிமைக்காக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. உங்க வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. வார்த்தை ஒரு நாள் வெறுமையா திரும்பாது, அது செய்ய வேண்டியதை செஞ்சு முடிக்கும் என்பதை நாங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்க வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் உருவ குத்தட்டும், உருவ பாயட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி, கன, மகிமை, மேன்மை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாங்க தகாத விதமாய் உம சமூகத்துல விண்ணப்பம் பண்ணாதபடி உமக்கு பிரியமான விண்ணப்பத்தை நாங்க ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமான ஜபதூபம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இருந்து ஆண்டவரே மேல போகட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஸ்தோத்திர பலி ஆண்டவரே எங்க உதடுகளிலிருந்து போகட்டும் ஆண்டவரே. உங்க இருதயத்துக்கு ஏற்றவனை தேடிக்கிட்டு இருக்கிறீரே, உங்க இருதயத்துக்கு ஏற்றது உம்மை தேடுகிறது தான் ஆண்டவரே. சமூகத்துல தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜெயம் எடுக்கிறோம். இந்த மாதத்தின் தேவைகளை உடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாய் சந்தித்து தருவீராக. இந்த மாதத்தில் என்னெல்லாம் அவங்க வாஞ்சிக்கிறாங்களோ, என்னெல்லாம் தேடுறாங்களோ, இயேசுவை நாமத்துல கைகூடி வருவதாக. உடைய ஊழியக்காரியாகிய அடிமை உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். நல்வார்த்தைகள் கீழே விழாதபடி நிறைவேற்றுங்க. சமூகத்துல தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் சொல்லலாம்.